தமிழகத்தில் புதிய கட்சியை உருவாக்கியிருக்கும் நடிகர் விஜய் அண்மையில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்ததன் பின்னர் அந்த மக்களை பாதிக்கும் திட்டமாக கருதப்படும் விமான நிலைய விஸ்தரிப்பு தொடர்பில் தமிழக அரசாங்கம் உடனடியாகவே பதிலளித்திருக்கிறது. இதுவரை காலமும் சுமார் 900 நாட்களாக அந்த மக்கள் விவசாய நிலங்கள் விமான விஸ்தரிப்புக்காக எடுக்கப்படக்கூடாது என்று கோரி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். எனினும் தமிழக அரசு இதுவரை அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. என்றாலும் கூட விஜய் அந்த இடத்துக்கு சென்று அங்குள்ள மக்கள் மத்தியில் உரையாற்றியதன் பின்னர் தமிழக அரசாங்கம் தற்போது அது தொடர்பில் அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது. இதில் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பரந்தூர் விமான நிலையம் விஸ்தரிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது விஜய்க்கு கிடைத்த முதலாவது அரசியல் வெற்றி என்று தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பின்னர் விஜய் பொதுவான களத்துக்கு செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்தும் சுமத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில் பரந்தூர் விமான நிலைய விடயத்தில் அவர் களத்துக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு உரையாற்றியதுடன் அதுவே தமது அரசியல் பயணத்துக்கான முதலாவது களம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச அரங்கில் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அவர் தனித்து அமெரிக்காவுக்கு முதலிடம் என்ற அடிப்படையிலேயே செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே ஜோ பைடனின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த பல விடயங்களில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஜோ பைடன் நிறைவேற்றியிருந்த சுமார் 70க்கும் மேற்பட்ட சட்டங்களை ட்ரம்ப் மாற்றியமைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை முதலாவதாக ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் உலக சுகாதார நிறுவனமான WHO உடன் இருந்து வந்த உறவை அவர் முறித்திருக்கிறார். இதன்படி அந்த அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதன் காரணமாக உலக சுகாதார நிறுவனத்துக்கு அமெரிக்காவினால் அளிக்கப்படும் நிதி தற்போது இல்லாமல் போயிருக்கிறது. இது உலக சுகாதார நிறுவனத்துக்கு பாரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனினும் இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு உலக சுகாதார நிறுவனம் அமெரிக்காவை கேட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது முடிவை மாற்றி உலக சுகாதார நிறுவனத்துக்கு தொடர்ந்தும் உதவியளிக்க வேண்டும் என்றும் இது உலக மக்களுக்கு பெரிதும் பயனுடையது என்றும் உலக சுகாதார நிறுவனம் கேட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். விளாடிமிர் புட்டின் தற்போது இடம்பெறுகின்ற உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்துவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி இந்த போரை முடிவு கொண்டு வருவதற்கு ஆவலாக இருப்பதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறான நிலையில் ரஷ்யாவின் மீது தொடர்ந்தும் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை மீண்டும் அமெரிக்க ரஷ்ய உறவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது புட்டின் இறங்கி வருவாரா என்பது குறித்து தற்போது சர்வதேசம் அவதானித்துக் கொண்டிருக்கிறது.